அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் அரபி மாசத்துல 9வது மாசம். இந்த மாசத்துல தான் நம்மளோட முக்கியமான கடமை நோன்பை நம்ம நிறைவேற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலானோட சட்டங்களையும் நோம்போட விஷயங்களையும் பார்க்கலாம். எத்தனையோ மாசம் இருந்தோம், நம்ம ஏன் ரமலான் மாசத்துல மட்டும் நோன்பு வைக்கிறோம் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. நோன்பு வைக்கிறோம்னா நம்மளோட இறைச்சம் அதிகமான நோன்பு வைக்கிறோம். வாயில நேரம் வரக்கூடிய வாடு கஸ்தூரி போல் சமம். நோன்பு நம்ம பிறை பார்த்து தான் நம்ம நோன்பு வைக்கணும். ரசூலா சொல்றாங்க, பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொல்றாங்க. நோம்பாளிக்கு 2 சந்தோஷங்கள். முதலாவது சந்தோஷம் என்னன்னா தான் நோன்பு வச்சு திறக்கொன்ற சந்தோஷம். 2வது சந்தோஷம் என்னன்னா நம்ம நோன்பு வச்சு நம்மளோட பரிசு அல்லாஹ்ட்ட வாங்க போறோம்ன்ற சந்தோஷம். ஃபஜர் பாங்கு சொல்ற நேரம் மஹ்ரிப் பாங்கு சொல்ற வரைக்கும் நம்ம நோன்பு வைப்போம். ஃபஜர் பாங்கு அல்லாஹ் அக்பர்னு சொல்றது ஸ்டார்ட் ஆனாலே நீங்க சாப்பிட்றத நிறுத்திடணும். அதே மாதிரி நம்ம மஹ்ரிப் பாங்கு சொன்ன உடனே நம்ம சாப்பிடணும். நம்ம நோன்பு வைக்கிறத பிற்படுத்தியும் நம்ம நோன்பு திறக்கிறத முற்படுத்தியும் பண்ணணும்னு ரசூலா சொல்றாங்க. நோன்பு திறக்கிறதுக்கும் நோன்பு விடுறதுக்கும் எந்த ஸ்பெஷல் துவாவும் இல்லை. நம்ம நோன்பு வைக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்டு அப்புறம் நோன்பு விடும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி விட்டுருந்தோம். இந்த ரமலான் மாசத்துல நம்மளோட பாவ மன்னிப்பு, நம்ம செய்யற தர்மங்களையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும். மாசம் பத்தி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம அதை பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலான் மாசத்துல வைக்கக்கூடிய நோன்ப அல்லாஹ் ஏத்துக்கிட்டு நம்ம சொர்க்கத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு துவா செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். Thank you, bye bye.